ஹலோங்க. டைம் 8:00. நான் ஒர்க் முடிச்சுட்டு அப்போ தான் ஹாஸ்டல் கிளம்புனேன். இங்கே ஏதோ கேரளாவில் புது படம் ரிலீஸ் போல் ஃபுல் டிராஃபிக்காக இருந்தது. ஸோ ரெகுலராக போகிற ரூட்டை விட வேற ஒரு ரூட்டில் ஹாஸ்டல் போயிட்டுருந்தேன். அப்புறம் ஒரு 7:00 ஆனால் போதும் மைண்டில் எப்படா அந்த டீ போய் குடிப்போம் அப்படின்னு ரெகுலராக அது மைண்டில் ஃபிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நானும் ஸ்கிப் பண்ணணும் ரெகுலராக அது எடுக்கக்கூடாதுன்னு நினச்சா மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக அங்கே தான் போவோம். அப்புறம் நாளைக்கு வீக் ஆஃபாக நிறைய ஒர்க்கும் பெண்டிங் இருந்துச்சு. மைண்ட் நினச்சிட்டே தான் வந்தேன், இதெல்லாமே போய் முடிச்சு வச்சிடணும், நைட்டே எல்லாம் முடிஞ்ச அளவு டயர்டாக இருந்தாலும் முடிச்சு வச்சிடணும் அப்படின்னு. ஏன்னா நாளைக்கு எழுந்திரிச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சா ஃபுல் டே அப்படியே போயிடும். இருக்கிற கொஞ்சம் ஒர்க்காக இருந்தாலுமே அது எழுந்திரிச்சு பண்ணது கூட ஃபுல் டே வீணாக போயிடும் இருக்கிற ஒரு நாள் அப்படியே. அதனால முடிஞ்ச அளவு எல்லாத்தையும் நான் பண்ணி வச்சிட்டேன். ரெகுலராக பண்ணுற ஒர்க் தான், அதனால நான் உங்களுக்கு காட்டி போர் அடிக்கல, அப்படியே சும்மா காட்டியிருக்கேன் பாருங்க. ஹாப்பி மார்னிங்க. காலையில் எழுந்திரிச்ச உடனே ஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ முடிஞ்ச அளவு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வாட்டர் காலையில் எழுந்திரி ஸ்டமக்கில் குடிங்க. காலையில் எழுந்திரிச்சிட்டு டீ குடிச்சிட்டு அப்புறம் இன்னைக்கு எங்கேயும் போகிற ஐடியாவும் இல்லை, சும்மா வாக்கிங் போயிட்டு அப்படியே சுற்றிட்டு இருந்தேன். ஒர்க் டைமில் அவ்வளோ தூக்கம் வரும், ஆனால் லீவ் டைமில் சுத்தம். அப்போ தான் நேரத்துலேயே எழுந்திப்போம் நம்ம. சரி பக்கத்தில் இருக்க மால் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. கழுதை கெட்டா குட்டி சவறு மாதிரி எதுக்கு எடுத்தாலும் இந்த லூலு மால் தான். இதுதான் இங்கே இருக்கிறதுலே கொஞ்சம் நல்லா இருக்கும். வேற எங்கேயும் போகிறதுனா அட்லீஸ்ட் 2 days ஆச்சும் வேணும் நமக்கு, எங்கேயாவது போய் சுற்றி பார்க்கணும் அந்த மாதிரி வேணும்னா. அதனால இங்கேயே சரி போய் சும்மா பார்த்துட்டு வரலான்னு கிளம்பி போனோம். இங்கே சாப்பிட்றதுக்கு நிறைய கிடைக்கும், லைக் கிராம்ஸ் கணக்கில் இங்கேயே விற்பாங்க, நல்லா இருக்கும். நான் இப்போ புதுசு தானே, ஸோ என் கை வந்த போக்கில் நான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். லாங் வீடியோ எடுக்கிறேன்றத மறந்துட்டு. எங்க ஊரு பொடுக்குதா, எங்க தண்ணி இருக்குதா, சுத்தி வரும் காத்துல சுட்ட இறை ஒடுக்குதா, முட்டை கோழி பொடுக்கவா. நான் சொன்னேன்ல நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் இங்கே இருக்கும் அப்படின்னு. இதுதான் எனக்கு கேரளா ஃபுட்னா ரொம்பவே பிடிக்கும். பட் சில பேருக்கு அது பிடிக்க மாட்டேங்குது, பிகாஸ் அது ஃபுட்ல செய்யறனால மேக்ஸிமம் அது பிடிக்க மாட்டேங்குது. ஆனால் எனக்கு ரொம்பவே பிடிக்கும், நான் நல்லாவே விரும்பி சாப்பிடுவேன். கண்டிப்பாக இந்த வீடியோ கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும், எனக்கும் வேற என்ன எடுக்கணும்னு தெரியல. லீவ் டைம்ல டே இன் மை லைஃப் அந்த மாதிரி தான் நான் இப்போதைக்கு எடுத்துட்டு இருக்கேன். பெருசாக எதுவுமே நான் எக்ஸ்ப்ளோரும் பண்ணலை. மேபி ஃபியூச்சரில் பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுக்க ட்ரை பண்ணுறேன். டிஃப்ரெண்ட் மீன்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அந்த மாதிரி. ரசிக்கவா சமைச்ச கைய கொஞ்சம் ரசிக்கவா, முடுக்க தரச வச்ச முடுக்கத்தான் பார்க்கற. அப்புறம் இங்க ஒரு டெம்பிள் ஃபெஸ்டிவல், இங்க உள்ள கல்ச்சர்ல ஒரு சிங்கிங் மாதிரி அங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அதுதான் சும்மா நான் காட்டியிருக்கேன் ஒரு கிளிப்பிங்ல. சர சர சார காத்து வீசும்போது சார பார்த்து பேசும்போது சார பாம்பு போல நெஞ்சு சத்தம் போட. அண்ட் அகைன் ஸ்டார்ட் ஆச்சு. ஈவினிங் ஆனால் இங்கே மழை, நல்ல மழை ஈவினிங். பாய்ங்க.